லூக்கா எழுதின சுவிசேஷம் 23ஆம் அதிகாரம் 43வது வசனம். நான் படிக்கிறேன், நீங்கள் கவனமாக கேளுங்க. உங்கள் கையில் யார் கையில் பைபிள் இல்லையோ பைபிள் வாங்கி வச்சுக்கிட்டு பைபிளோடு சேர்ந்து உட்காந்து இந்த வசனத்துங்களெல்லாம் கேளுங்க. ஆண்டவர் கண்டிப்பாக நம்மளோட பேசுவார். பைபிள் இல்லாமல் வசனங்களை ரெஃபரன்ஸ் பார்க்க முடியாமல் நீங்கள் இந்த வசனத்தை கேட்குறதுன்றதை விட பைபிள் வச்சு கேட்டிங்கன்னா ரொம்ப ஆண்டவர் பிரியப்படுவார். நம்ம வாழ்க்கைக்கும் அது பயனுள்ளதாக இருக்கும். இந்த வசனத்தை படித்து தியானம் பண்ணுறதுக்கு முன்னாடி சிறிய ஜெபத்துடனே நம்ம இந்த தியானத்தை நம்ம ஆரம்பிக்கலாம். ஜீவனுள்ள தகப்பனே, அன்பின் தேவனே, இந்த காலை நேரத்தில் உங்களுடைய வசனத்தை தியானம் பண்ணுவதற்கு நீர் கொடுத்த கிருபைக்காக உங்களுக்கு நன்றி ஆண்டவரே. இந்த வசனத்தை ஆண்டவரே நாங்கள் தியானம் பண்ணும்போது நீங்கள் தாமே எங்களோடனே பேசி வழிநடத்த வேண்டும் என்று இயேசுவின் நாமத்தில் வேண்டிக்கொள்கிறேன் பிதாவே, ஆமேன். பிரியமான தேவனுடைய பிள்ளைகளை, ஆண்டவர் சிலுவையில் பேசின இரண்டாவது வார்த்தையை நம்ம இப்போ தியானம் பண்ண போகிறோம். முதல் வார்த்தை ஏற்கனவே நம்ம தியானம் பண்ணிவிட்டோம். இப்போது இரண்டாவது வார்த்தை ஆண்டவர் சிலுவையில் என்ன பேசியிருக்கிறார் அப்படிங்கிறது இந்த லூக்கா எழுதின சுவிசேஷம் 23ஆம் அதிகாரம் 43வது வசனத்தில் நான் படிக்கிறேன், கேளுங்க. இயேசு அவனை நோக்கி, இன்றைக்கு நீ என்னுடனே கூட பரதேசில் இருப்பாய் என்று மெய்யாகவே உனக்கு சொல்கிறேன் என்றார். திரும்ப படிக்கிறேன், கேளுங்க. இயேசு அவனை நோக்கி, இன்றைக்கு நீ என்னுடனே கூட பரதேசில் இருப்பாய் என்று மெய்யாகவே உனக்கு சொல்கிறேன் என்றார். பாருங்கள் பிரியமான தேவனுடைய பிள்ளைகளை, ஆண்டவர் ஒரு மனிதனுக்கு ரட்சிப்பு கொடுக்கணும்னு முடிவு பண்ணிட்டாரே என்றால் அது கண்டிப்பாக யாராலையும் தடுக்க முடியாது. ஆண்டவர் கொடுக்குற காரியம் இது, மனிதன் கொடுக்குற காரியம் அல்ல. ஆண்டவர் கொடுக்குற அந்த காரியத்தை அவர் செய்து முடிப்பார், அவ்வளோதான். அவர் எதுவுமே ஒளிவு மறைவாக உள்ளே வச்சுக்கிட்டு செய்யாமல் அவர் ஒளிச்சு வச்சுக்கிற காரியங்கள் அந்த மாதிரி எதுவுமே கிடையாது. ஆண்டவர் ஒருத்தருக்கு ஒன்று செய்யணும் அப்படின்னு முடிவு பண்ணிட்டாருன்னா அது கண்டிப்பாக அது நடந்தே தீரும். அது நடந்து தீரணும் அப்படின்னு என்றால் நம்ம என்ன செய்யணும் அப்படிங்கிற ஒரு காரியம் அங்கே முன்னாடி இருக்குது. ஆண்டவர் நம்ம தேடி போனோம்னா ஆண்டவர் நமக்கு என்ன செய்யணுமோ அது கண்டிப்பாக அவர் செய்வார். அதுதான் முதல் வசனத்தில் நம்ம பார்க்கும்போது நித்திய ஜீவன், நித்திய நரகம் அப்படின்னு ஒரு காரியத்தை ஆண்டவர் நம்ம முன்னாடி வைத்திருந்தார். நம்ம எதை தேர்ந்தெடுக்கிறோம், நித்திய ஜீவனை தேர்ந்தெடுக்கிறோம் என்றால் அவர்கிட்ட போனால் நமக்கு அந்த நித்திய ஜீவன் கிடைக்கும். அதுதான் இந்த கள்ளன் செய்தான். என்ன செய்தான் அப்படின்னு பார்க்கும்போது இந்த கள்ளன் செய்த காரியத்தை மட்டும் நான் ஒரு விஷயங்கள் உம்மிடத்தில் உங்கள் முன்னாடி கொண்டு வரணும் என்று யோசிக்கிறேன். மத்தேயு எழுதின சுவிசேஷம் 26ஆம் அதிகாரம் 53வது வசனத்தில் ஒரு காரியம் இங்கே நடந்திருக்குது. என்ன நடந்திருக்குன்னு பார்த்தோம் என்றால், இயேசு ஆண்டவர் கெத்செமனே தோட்டத்தில் அவர் ஜெபிக்கும்போது பிசாசானவன் இந்த போர் சேவர்களெல்லாம் அனுப்பி அவரை பிடிச்சு கொள்ளும்படி அவர்கிட்ட அனுப்பும்போது அவங்க அவரை பிடிச்சிக்கிறாங்க. பிடிக்கிறதுக்கு முன்னாடி அவங்க சிஷ்யரில் ஒருத்தர் என்ன பண்ணுறாருன்னா, கத்தியை எடுத்து ஒருத்தருடைய காதரை வெட்டிடுறாரு. அதை வெட்டும்போது ஆண்டவர் சொல்கிறாரு, நான் என்னுடைய தகப்பனிடத்தில் கேட்டால் எனக்கு 12 சேனைகளுக்கு மேலே ஆண்டவர் தூதர்களை அனுப்ப மாட்டாரா? அந்த தூதர்களை நான் வைத்து இந்த இடத்துல ஜெயிக்க முடியாதா? அப்படி அனுப்ப மாட்டாருன்னு நீ நினைக்கிறா அப்படின்னு ஆண்டவர் அந்த வசனத்தில் அந்த இடத்துல சொல்கிறாரு. மத்தேயு எழுதின சுவிசேஷம் 26ஆம் அதிகாரம் 53வது வசனத்தில். எதுக்கு இந்த காரியங்கள் இந்த நேரத்தில் ஞாபகப்படுத்துகிறேன் என்றால், ஆண்டவர் நமக்கு ரட்சிப்பு கொடுக்க இந்த உலகத்துக்கு வந்தவர்ன்றதுனால அவர் இந்த உலகத்திலிருந்து தப்பிக்கிறதுக்கு, ரட்சிப்பு கொடுக்குற காரியத்தை செய்யாமல் தப்பிச்சுக்கிட்டு போகிறதுக்கு அவர் இந்த உலகத்துக்கு வரல. நமக்கு ரட்சிப்பு கொடுக்க தான் அவர் வந்தார். அதனால தான் அவர் அந்த இடத்துல அதை சொல்கிறாரு. ஏனென்றால் இந்த மக்கள் எல்லாம் அவர்களை சிலுவையில் அரைஞ்சப்போ கூட அவர் என்ன சொல்கிறாங்கன்னா, பலவிதமான பாஷைகளில் பலவிதமான காரியங்களில் அவரை தூஷணம் பண்ணிக்கிறாங்க. ஒரு தூதனுடைய வல்லமை எவ்வளோ இருக்குன்றது 1 நாளாகமம் 32ஆம் அதிகாரம் 20-21வது வசனத்தில் நம்ம பார்க்க முடியும். ஆனால் இவ்வளோ வல்லமையான ஆண்டவர், இவ்வளோ வல்லமை கொண்ட தேவன் மனிதனுக்காக இந்த உலகத்துக்கு ஏன் வரணும், ஏன் மனிதனை ரட்சிக்கணும் என்று அவர் இந்த முடிவு செய்திருக்கிறார் என்று பார்த்தோம் என்றால், அவருக்குள்ள மனிதனை தன்னுடைய உயிரோடு வாழ வைத்துட்டு இருக்கிறார்.
மனிதனுக்குள்ளே இருக்கிறது ஆண்டவருடைய உயிர். அந்த உயிர் என்றைக்கும் சேதப்படுத்த முடியாது. எப்போவுமே அந்த உயிரை நாசம் பண்ணவே முடியாது. அதுக்கு இழப்பே கிடையாது. அந்த உயிர் இளைப்பாறுதல் பரலோகத்துக்கு தான் வரணும் என்று ஆண்டவருடைய சித்தம். ஆனால் பிசாசனுடைய விருப்பம் என்ன? அந்த உயிர் நரகத்துக்கு தான் போகணும், இயேசு ஆண்டவருடைய காரியங்கள் செய்யக்கூடாது அப்படிங்கிறது தான் பிசாசனுடைய விருப்பம். பிசாசனுடைய விருப்பத்துக்கு நம்ம இடம் கொடுத்தோம் என்றால் கண்டிப்பாக அவன் இருக்கிற இடத்துக்கு தான் நம்ம போவோம். ஆண்டவருடைய விருப்பத்துக்கு நம்ம இடம் கொடுத்தோம் என்றால் ஆண்டவர் இருக்கிற இடத்துக்கு தான் நம்ம போவோம். இந்த கள்ளன் அப்படி தான் ஆண்டவர் இருக்கிற இடத்துக்கு போவதற்கு அவனுடைய விருப்பத்தை தெரிவித்திருக்கிறார். அதனால தான் ஆண்டவர் இன்றைக்கு நீ என்னுடனே பரதேசில் இருப்பாய் என்று அவனுக்கு உடனே ரட்சிப்பு கொடுத்திருக்கிறார். யோவான் எழுதின சுவிசேஷம் 17ஆம் அதிகாரம் 8வது வசனத்தை நான் படிக்கிறேன், கேளுங்க. யோவான் எழுதின சுவிசேஷம் 17ஆம் அதிகாரம் 8வது வசனம். அந்த இடத்துல ஆண்டவர் என்ன பேசுகிறாருன்றது நம்ம ஒரு நொடி அந்த வசனத்தை நம்ம தியானம் பண்ணி பார்க்கலாம். யோவான் எழுதின சுவிசேஷம் 17ஆம் அதிகாரம் 8வது வசனம். நீர் எனக்கு கொடுத்த வார்த்தைகளை நான் அவர்களுக்கு கொடுத்தேன், அவர்கள் அவைகளை ஏற்றுக்கொண்டு நான் உம்மிடத்திலிருந்து புறப்பட்டு வந்தேன் என்று நிச்சயமாய் அறிந்து நீர் என்னை அனுப்பினீர் என்று விசுவாசித்திருக்கிறார்கள். பாருங்கள் பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, இந்த காரியத்தை கள்ளன் செய்திருக்கிறான். 17ஆம் அதிகாரம் யோவான் எழுதின சுவிசேஷம் 17ஆம் அதிகாரம் 8வது வசனம் மீண்டும் படிக்கிறேன், கேளுங்க. நீர் எனக்கு கொடுத்த வார்த்தைகளை நான் அவர்களுக்கு கொடுத்தேன், அவர்கள் அவைகளை ஏற்றுக்கொண்டு நான் உம்மிடத்திலிருந்து புறப்பட்டு வந்தேன் என்று நிச்சயமாய் அறிந்து நீர் என்னை அனுப்பினீர் என்று விசுவாசித்திருக்கிறார்கள். இந்த வசனத்தின்படி கள்ளன் செய்திருக்கிறான். எப்படி என்றால், அவர் சிலுவையில் அறைஞ்ச உடனே இவ்வளோ பாடுகள் அனுபவித்தும் இவ்வளோ துன்பங்கள் அனுபவித்தும் அவர் சொன்னது என்ன வார்த்தை என்றால், ஆண்டவரே இவர்களுக்கு மன்னியும், இவர்கள் செய்கிறது என்னதென்று அறியாதிருக்கிறார்களே என்று சொல்லியிருக்கிறார். அந்த வார்த்தை கள்ளன் கேட்டிருக்கிறான். கள்ளன் அந்த வார்த்தை கேட்ட உடனே அவனுடைய இருதயம் கலங்கிற்று. அவன் என்ன சொல்கிறான், ஐயோ இவ்வளோ பாடுகள் அனுபவித்து இவ்வளோ அடி அடித்து இவ்வளோ துன்பப்படுத்தினாலும் இவர் என்ன இவர்களுக்கு மன்னியும் அப்படின்னு சொல்கிறார்களே, இவர் என்ன இவர் உண்மையிலுமே தேவனுடைய குமாரனாக தான் இருப்பார், இவர் உண்மையிலுமே தேவனாக தான் இருப்பார் அப்படின்னு சொல்லிட்டு அவன் நினைக்கிறான். ஏன்னா இதுக்கு முன்ன பின்ன எப்போவுமே இவன் இயேசு ஆண்டவரை பார்த்ததும் இல்லை. இயேசு ஆண்டவருடைய வசனத்தை ஒருவேளை அவன் கேட்டிருக்கலாமே தவிர அவரை பார்த்துருக்க மாட்டான். கேட்டிருக்கிறது என்னென்னா, இயேசுன்ற ஒருத்தர் இருக்கார், அவர் நல்லவர் அப்படின்னு ஒரு வேளை கேட்டிருக்கலாம், அவ்வளோதானே தவிர அவன் இயேசு ஆண்டவரை பற்றி முழுமையாக அவனுக்கு தெரிஞ்சிருக்காது. அவன் தெரிஞ்சிருக்க வேண்டிய அவசியமும் அவனுக்கு இருந்திருக்காது. ஏன்னா அவன் கள்ளன், அநேகம் பேரை கொள்ளையடித்து சம்பாதித்து சாப்பிடக்கூடிய ஒரு கும்பலில் இருந்தவன் பரபாஸோட. ஸோ அப்படி இருக்கும்போது அவனுக்கு இயேசு ஆண்டவரை பற்றி நல்லதை பற்றி யோசிக்கணுன்ற அவசியம் அவனுக்கு இருந்திருக்காது. அவன் எப்போவுமே கெட்டதையே யோசிச்சிருப்பான், கெட்டதே செய்து கொண்டிருப்பான், கெட்டது தான் பார்த்து கொண்டிருப்பான். அதுவும் இந்த உலகத்தில் இல்லாத ஒரு காரியத்தை, அதாவது அழியக்கூடிய காரியத்தை தேடிக்கொண்டிருந்தான். அதுக்கு முன்பு அந்த விஷயத்துக்கு அந்த கள்ளனை பற்றி கொஞ்சம் தியானம் பண்ணலாம். ஒரு சில வார்த்தைகளை, கள்ளனுடைய நிலைமை என்னதுன்றது ஒரு சில வார்த்தைகளை நம்ம தியானம் பண்ணலாம். இதே யோவான் எழுதின சுவிசேஷம் 6ஆம் அதிகாரம் 27வது வசனத்தை நான் படிக்கிறேன், கேளுங்க. யோவான் எழுதின சுவிசேஷம் 6ஆம் அதிகாரம் 27வது வசனம். ஆண்டவர் அந்த இடத்துல என்ன சொல்கிறார், அழிந்து போகிற போஜனத்துக்காக அல்ல, நித்திய ஜீவன் வரைக்கும் நிலைத்திருக்கிற போஜனத்திற்காகவே கிரியை நடப்பியுங்கள். திரும்ப படிக்கிறேன், கேளுங்க. அழிந்து போகிற போஜனத்துக்காக அல்ல, நித்திய ஜீவன் வரைக்கும் நிலை நிற்கிற போஜனத்திற்காகவே கிரியைகளை நடப்பியுங்கள். அதை மனுஷகுமாரன் உங்களுக்கு கொடுப்பார். அவரை பிதாவாகிய தேவன் முத்திரித்திருக்கிறார் என்றார். இந்த வசனம் கள்ளனுக்கு தெரியுமா? என்னைக்காவது அவன் பைபிள் திறந்து இந்த வசனத்தை படித்திருப்பானா? இல்லை இயேசு ஆண்டவர் இந்த வார்த்தையை சொல்லியிருக்கிறார் என்று அவன் என்னைக்காவது நினைத்திருப்பானா? அழிந்து போகிற போஜனத்திற்காக அல்ல,
நித்திய ஜீவன் வரைக்கும் நிலைத்திருக்கிற போஜனத்துக்காகவே கிரியை நடப்பியுங்கள். ஆனால் இந்த கள்ளன் இந்த காரியத்தை செய்யவே இல்லை ஒரு நாளும். எப்பொழுதும் அழிந்து போகிற போஜனத்துக்காகவே அந்த பரபாசோடு சேர்ந்து அந்த கொல்லர்கள் கூட்டத்தில் இருந்து ஓடிக்கொண்டே இருந்தான். இப்படி தான் செய்து கொண்டே இருந்தானே தவிர அழியாது இருக்கிற அந்த நித்திய ஜீவனுடைய காரியங்களுக்காக ஒரு நாளும் இவன் தேடி போனதே இல்லை. அப்படி தேடி போகாமல் இவன் எப்போவுமே அழிந்து போகிற அந்த காரியத்துக்காகவே தேடி 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 போய் 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 அப்படி போய்கொண்டிருந்த ஒரு கல்லனை திடீர்னு ஒரு நல்லவரோடு சேர்ந்து சிலுவையில் போடும்போது என்ன நடந்ததுன்னா, அவருடைய நல்ல காரியங்கள் அந்த கல்லனுடைய இருதயத்தில் போய் கிரியை செய்ய ஆரம்பிக்கிறது. அப்படி கிரியை செய்ய ஆரம்பிக்கும்போது தான் அந்த கல்லன் ஆண்டவருடைய காரியத்தை ரொம்ப தெளிவாக புரிந்து கொண்டான். புரிஞ்சுக்கிட்டு இவ்வளோ கஷ்டத்துலேயும் இவ்வளோ பாடுகளையும் சுற்றி இருக்கிற மக்கள் பேசுகிற வார்த்தைகளினாலும் இவ்வளோ துன்பப்படுத்துகிறாங்களே இவரை, அப்படி இருந்து கூட அவர் ஒரு வார்த்தை கூட சொல்லாமல் இந்த மாதிரி மன்னிப்பு கொடுக்குறாரே ஒவ்வொருத்தருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த கல்லன் புரிந்து கொண்டு என்ன சொன்னான்னா, லூக்கா எழுதின சுவிசேஷம் 23ஆம் அதிகாரம் 42வது வசனத்தில் என்ன சொல்கிறாருன்னு சொல்லி நம்ம பார்ப்போம். லூக்கா எழுதின சுவிசேஷம் 23ஆம் அதிகாரம் 42வது வசனம். லூக்கா எழுதின சுவிசேஷம் 23ஆம் அதிகாரம் 42வது வசனம். அந்த வசனத்தில் கல்லன் என்ன அந்த இடத்துல பேசுகிறேன்றா, இது எல்லாத்தையும் கேட்டு இது எல்லாத்தையும் அறிந்த அந்த கல்லன் என்ன சொன்னான், இயேசுவை நோக்கி, ஆண்டவரே, நீர் உம்முடைய ராஜ்யத்தில் வரும்போது அடியேனை நினைத்தருளும் என்றான். சரண்டர் ஆயிட்டான். நேராக போயிட்டு ஏசாண்டவர்கிட்ட சரண்டர் ஆயிட்டான். எப்படி சரண்டர் ஆயிட்டானா, ஆண்டவரே, நீர் உம்முடைய ராஜ்யத்தில் வரும்போது இந்த அடியேனை நினைத்தருளும் அப்படின்னு சொல்லிட்டு சரண்டர் ஆயிட்டான். அப்படி நேராக சரண்டர் ஆன உடனே ஆண்டவர் இருதயத்தை அறிந்த தேவன். ஆண்டவர் என்ன அறிந்த தேவன்? இருதயத்தை, ஒவ்வொரு மனிதனுடைய இருதயத்தையும் ஆண்டவர் அறிந்திருக்கிறார். அதனால் அவர் இந்த கல்லனுடைய இருதயத்தை நிலைமையை பார்க்கிறார். கல்லனுடைய இருதயத்தை நிலையம் பார்க்கும்போது இயேசு ஆண்டவர் எப்படி கெத்செமனே தோட்டத்துக்கு போகிறதுக்கு முன்னாடி தான் மனம் கசந்து அழுதாரோ, ரொம்ப வேதனையோடு அந்த ஜெபம் செய்ய அவர் எப்படி கெத்செமனே தோட்டத்துக்குள்ளே போய் ஆண்டவர் இடத்துல முறையிட்டு கொண்டிருந்தாரோ, அப்பேற்பட்ட வேதனைக்குட்பட்டவனா இந்த கல்லன் ஆண்டவர் இடத்துல கேட்குறார். என்னன்னு கேட்குறார்? இந்த அடியேனை நினைத்தருளும், உம்முடைய ராஜ்யத்தோடு வரும்போது இந்த அடியேனை நினைத்தருளும். பாருங்கள் பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, அந்த அளவுக்கு அந்த கல்லனுடைய இருதயம் கரைந்து போயிற்று. ஒரு கொள்ளையடிக்கிறவன் ஒரு காரியத்தை செய்யணும்னு முடிவு பண்ணுகிறவன் என்ன பண்ணுவான்னா, யார் இருக்காங்க யார் இல்லைன்னு சொல்லி பார்க்க மாட்டான். உயிர் பற்றி அவனுக்கு ஒரு விலையே இருக்காது. உயிர் மதிப்பே அவன் செய்ய மாட்டான். டக்குன்னு கொலை பண்ணிவிட்டு அவனுக்கு தேவையானது எடுத்துக்கொண்டு போய்கிட்டே இருப்பானே தவிர அவன் ஒரு நாளும் அந்த ஐயோ இவனை சாகடித்தோம்னா இவன் உயிர் போயிடுமே, இவன் பாவமாச்சே அப்படின்னு ஒரு நாள் கூட அவன் யோசிக்கவே மாட்டான். அதனால் அப்பேற்பட்ட காரியங்கள்லேயே இருந்து 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 இருந்த இந்த கல்லன் இன்றைக்கு இவ்வளோ பிரச்சனைகள் செய்து கொண்டிருந்தாலும், இவ்வளோ பிரச்சனைகள் மக்கள் பண்ணி கொண்டிருந்தாலும், இவர்களை மன்னித்து இவர்களை விடுவீங்கன்னு ஆண்டவர்கிட்ட இவர் வேண்டிக் கொள்கிறாரே, உண்மையிலுமே இவர் ஆண்டவர் தான், உண்மையிலுமே இவர் கடவுள் தான். அதனால் இவர்கிட்ட நம்ம ஒரு வார்த்தை சொன்னோம்னா நம்மளையும் இவர் ரட்சிப்பாரே அப்படின்னு கல்லன் முடிவு எடுத்துட்டான். அவன் அந்த முடிவு எடுக்கிறதுக்கு முன்னாடி கூட இன்னொரு கல்லனை எப்படி அவன் கடிந்து கொள்கிறான்னு பார்த்தோம்னா 41வது வசனத்தில், நாமும் நியாயப்படி தண்டிக்கப்படுகிறோம், நாம் நடப்பித்தவைகளுக்கு தக்கதாக பலன் அடைகிறோம், இவரோ தகாததொன்றையும் நடப்பிக்கவில்லையே என்று அவனை கடிந்து கொண்டு. பாருங்கள் பிரியமான தேவனுடைய பிள்ளைகளை, இத்தனை பேரும் அவரை அப்படி ரொம்ப வேதனைப்படுத்தக்கூடிய காரியங்கள் எல்லாம் பேசி அவரை மனதளவில் துன்பப்படுத்தக்கூடிய காரியங்கள் எல்லாம் பேசியிருக்காங்க.
அந்த போர் சேர்களாகட்டும் சரி, சுற்றி இருக்கிறவங்களாகட்டும் சரி, ஒரு அடி அடித்தா ஒரு இடத்துல தான் வலிக்கும். ஆனால் ஒரு வார்த்தை பேசினா மனசெல்லாம் வலிக்கும், உடம்பெல்லாம் வலிக்கும். நல்லா கவனிங்க பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே. நம்ம யாரையாவது பிரியமாக நேசிச்சிருப்போம், அவங்க மேலே நம்ம ரொம்ப பாசம் வச்சுருப்போம், ரொம்ப ரொம்ப பாசத்தோடனே இருப்போம். ஒரு விதத்தில் யோசிக்கும்போது நம்ம குடும்பத்தாரையே நினச்சிக்கோங்களேன், வெளியில் ஆளுங்களை விட்டுருங்க. நம்ம குடும்பத்தாரை நம்ம அவ்வளோ நேசிப்போம். அவங்க யாருன்னா, தெரிஞ்சோ தெரியாமலோ அறிஞ்சோ அறியாமலோ சும்மா பேசும்போதே, அவங்களும் வேணும்னு பேசுகிறதில்ல, சும்மா பேசும்போதே ஏதாவது ஒரு தகாத வார்த்தை அவங்க வாயிலேருந்து வந்ததுன்னு வச்சுக்கோங்களேன், அப்போது நம்மளுடைய சரீரம், நம்மளுடைய மனது, நம்மளுடைய சிந்தனை, நம்முடைய இருதயம் எவ்வளோ வலிக்கும். ஐயோ, என் குடும்பத்தாரா இப்படி பேசிட்டாங்களே என்ன அப்படின்னு ரொம்ப வேதனைப்படுவோம். ஒரு சில நேரத்தில் அந்த காரியத்தை நம்மளால் மறக்கவே முடியாது. கொஞ்சம் நாட்களான வரைக்கும் கூட, கொஞ்சம் வருஷங்களான வரைக்கும் கூட அந்த வார்த்தைகளை நம்மளால் மறக்க முடியாது. ஏன்னா அவ்வளோ குத்தக்கூடிய வார்த்தைகளாக அவங்க பேசுவாங்க. அவங்க தெரிஞ்சு பேசணுன்ற காரியங்கள் இல்லை, தெரியாமல் பேசுகிற காரியங்கள். ஆனால் இந்த இடத்துல இயேசு ஆண்டவர் வாங்குகிற அந்த திட்டு, அப்பேற்பட்ட வார்த்தைகள் எப்படின்ற வார்த்தைகள் என்றால், இவர் எல்லாவற்றையும் அறிந்து கொண்டிருந்த மக்களே பேசுகிற வார்த்தைகள் இதெல்லாம். இயேசு ஆண்டவரால் தப்பித்து கொண்டு வர முடியும், அவரால் தப்பிக்க முடியும், அவரால் எல்லாமே செய்ய முடியும். அதனால தான் அவர் சொல்கிறார், அந்த 2 நாளாகவும் 32வது வசனத்தில் அவ்வளோ தூதனுடைய வல்லமை அவ்வளோ இருக்குது. யோவான் எழுதின சுவிசேஷம் 26ஆம் அதிகாரம் 53வது வசனத்தை சொல்கிறாரு, நான் என்னுடைய பிதாவினிடத்தில் வேண்டிக் கொண்டால் எனக்கு 12 சேனாபிகளுடைய அந்த வல்லமையான அந்த தேவதூதர்களை அவர் எனக்கு அனுப்ப மாட்டாரா என்று அந்த வசனத்தை ஒரு முறை பார்த்துடலாமா? யோவான் எழுதின சுவிசேஷம் 26ஆம் அதிகாரம் 53வது வசனம். அவர் இவ்விதமாக தெள்ளந்தெளிவாக சொல்கிறாரு. மத்தேயு எழுதின சுவிசேஷம் 26ஆம் அதிகாரம், மத்தேயு எழுதின சுவிசேஷம் 26ஆம் அதிகாரம் 53வது வசனம். அந்த இடத்துல ஆண்டவர் எவ்வளோ தெளிவாக பேசுகிறாரு. அவர் அந்த இடத்துல தப்பிக்கணும், அவங்க கிட்டேருந்து தூரமாக போகணும் அப்படின்னு நினச்சா அவரால் முடியாத காரியம் ஒன்றுமே இல்லை. ஆனால் அவர் அப்படி செய்யலை. அவர் என்ன சொல்கிறார் பாருங்கள், மத்தேயு எழுதின சுவிசேஷம் 26ஆம் அதிகாரம் 53வது வசனம் படிக்கிறேன், கேளுங்க. நான் இப்பொழுது என் பிதாவை வேண்டிக் கொண்டால் அவர் 12 லேகியோனுக்கு அதிகமான தூதரை என்னிடத்தில் அனுப்ப மாட்டார் என்று நினைக்கிறாயா? பாருங்கள் பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, ஆண்டவர் தப்பிக்கணும் மனிதனுக்கிட்ட இருந்து அப்படின்னு நினச்சா அவர் இந்த மாதிரி ஆண்டவர் பிதாவினிடத்தில் வேண்டிக் கொண்டால் அவரை காப்பாற்றுவதற்கு இவ்வளோ தூதர்கள் அவர் அனுப்புவார். ஒரு தூதனுடைய வல்லமை அநேகம் பேரை கொல்லக்கூடும். அவ்விதமான ஒரு காரியங்கள் ஆண்டவர் செய்யலாம். ஆனால் எதுக்கு செய்யலை? இவங்க நேரடியாக இவ்வளோ வார்த்தைகளை ஆண்டவரை பற்றி அறிந்திருந்தும் கெட்ட வார்த்தைகளால் திட்டிக்கொண்டு அவரை தூஷணம் பண்ணி கொண்டிருந்தால் கூட ஆண்டவர் இவங்களுக்கு மன்னியும் என்று சொல்லியிருக்கிறார். அந்த மன்னிப்பை கள்ளன் கேட்டப்போதான் அவன் என்ன முடிவு பண்ணிட்டான்னா, இனிமேல் இவரை நான் விடக்கூடாது அப்படின்னு தன்னுடைய சிந்தனையிலேயே, தன்னுடைய எண்ணத்தில் அவன் அதை கொண்டு இந்த அடியேனை நினைத்தருளும் அப்படின்னு சொல்லிட்டு ஆண்டவர் இடத்துல இவன் வேண்டிக் கொண்டான். அந்த மனிதனுடைய இருதயத்தை அறிந்த ஆண்டவர் என்ன பண்ணாருன்னா, இன்றைக்கே நீ என்னுடனே கூட பரதேசில் இருப்பாய் என்று அவர் அந்த கள்ளனுக்கு ரட்சிப்பின் வசனத்தை கொடுக்கிறார். அந்த வசனத்தினுடைய முடிவில் தான் கள்ளன் ஆண்டவரோட போய் சேர்கிறான். அது எப்பேற்பட்ட ஒரு காரியம் அப்படின்னு பார்க்கும்போது, வெளிப்படுத்துதல் விசேஷம் 20வது அதிகாரம், வெளிப்படுத்தல் விசேஷம் 20ஆம் அதிகாரம் 6வது வசனம். ஆண்டவர் செய்த
அந்த ஒரு காரியம் என்னது, இன்றைக்கு நீ என்னுடனே கூட பரதேசிலே இருப்பாய் அப்படின்னு சொன்ன அந்த வார்த்தையின் வல்லமையான காரியம் என்னதுன்றது இந்த வசனத்தில் நம்ம பார்க்க முடியும். வெளிப்படுத்துதல் 20ஆம் அதிகாரம் 6வது வசனம் படிக்கிறேன், கேளுங்க. முதலாம் உயிர்த்தெழுதலுக்கு பங்குள்ளவன் பாக்கியவானும் பரிசுத்தவானுமாய் இருக்கிறான். இவர்கள் மேல் இரண்டாம் மரணத்திற்கு அதிகாரமில்லை. இவர்கள் தேவனுக்கும் கிறிஸ்துவுக்கும் முன்பாக ஆசாரியர்களாயிருந்து அவரோடே கூட 1000 வருஷம் அரசாளுவார்கள். இந்த கள்ளன் அந்த லிஸ்ட்டில் இருக்கிறான். இப்போது அவன் ஏசாண்டவர்னா யாருன்னு தெரியல. ஆண்டவர்கிட்ட அவன் கேட்கல. எதுவுமே அவர் இடத்துல என்னுடைய பாவங்களை மன்னிங்கன்னு எதுவுமே மன்னிப்பும் கேட்கல. தன்னுடைய இருதயம் மட்டும் கலங்கிற்று. பாருங்கள், அவனுக்கு இரண்டாம் மரணத்தின் மேலே அதிகாரமே இல்லாமல் பண்ணிட்டார் ஆண்டவர். இரண்டாவது மரணத்தின் மேலே இவனுக்கு அதிகாரமே இல்லாமல் பண்ணிட்டார். அவன் நாளைக்கு இயேசு ஆண்டவரோட 1000 வருஷனுடைய அரசாட்சியில் அவன் ஒரு ராஜாவாகவோ ஒரு ஆசாரியனாகவோ உட்கார்ந்துருவான். அப்பேற்பட்ட பாக்கியத்தை அவன் பெற்றுக்கொண்டான். ஏன்னா அவன் இயேசு ஆண்டவரின் இடத்துல தன்னைத்தான் முழுமையாக ஒப்பு கொடுத்துட்டான். முழுமையாக ஒப்பு கொடுத்தானா இல்லையா அப்படின்ற காரியத்தை நம்ம சிந்திக்கும்போது ஆண்டவர் ஒவ்வொருத்தருடைய இருதயத்தையும் அறிந்த தேவனாக இருக்கிறதுனால அவன் முழுமையாக ஒப்பு கொடுக்குறானா இல்லையா அப்படிங்கிறது ஆண்டவரால் ஈஸியாக கண்டறிய முடியும். யோவான் எழுதின சுவிசேஷம் 2ஆம் அதிகாரம் 24வது வசனத்தை வாசிக்கிறேன், கேளுங்க. அப்படி இருந்தும் இயேசு எல்லாரையும் அறிந்திருந்தபடியால் அவர்களை நம்ப இயங்கவில்லை. இந்த வசனத்தில் தெள்ளந்தெளிவாக போட்டிருக்கு, இயேசு எல்லாரையும் அறிந்திருந்தபடியால். அப்போது இவ்விதமாக இருக்கிற இயேசு ஆண்டவர் மனிதனுடைய இருதயத்தை அறிந்திருக்கிறார். அப்போது கள்ளனுடைய இருதயத்தை பற்றி அவர் அறிந்திருக்க மாட்டாரா? கள்ளனுடைய காரியங்களை பற்றி அவர் தெரிந்து கொண்டிருக்க மாட்டாரா? பாருங்கள் பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, நம்மளுடைய இருதயத்தையும் நம்ம எந்த அளவுக்கு இயேசு ஆண்டவரோட கொடுத்து எந்த அளவுக்கு இயேசு ஆண்டவரோட நம்ம அதை ஒப்பு கொடுக்குறோமோ, எந்த அளவுக்கு ஆண்டவருக்கு இணங்கி போகிறோமோ அந்த அளவுக்கு இயேசு ஆண்டவர் நம்மளை ஒரு பொழுதும் கைவிட மாட்டார். கண்டிப்பாக அவருடைய ரட்சிப்பின் காரியத்தை நம்ம மேலே அவர் நிறைவேற்றி தீருவார். எப்படி இந்த கள்ளன் உலகத்தின் காரியங்களுக்காக போகாமல் உண்மையை அறிந்தவனாய் இயேசு ஆண்டவருடைய காரியத்தை அவன் ஏற்றுக்கொண்டு தெரிந்து கொண்டு புரிந்து கொண்டு அவரோடு இணைந்திருந்தானோ, அவ்விதமாக நம்மளும் இயேசு ஆண்டவரோட இணைந்திருந்தோமே என்றால் கண்டிப்பாக ஆண்டவர் நமக்கு என்ன செய்யணுமோ அது செய்து கொடுப்பார். கண்டிப்பாக அது செய்து தீர்ப்பார். அதுக்காகவே அவர் இந்த உலகத்துக்கு வந்தவர். நித்திய நரகத்துக்கு நம்ம ஆளாகாமல் நித்திய ஜீவனுக்கு ஆளாகும்படி அவர் நம்மளை காப்பாற்றக்கூடிய வல்லமையுள்ள தேவன். அந்த நித்திய ஜீவன் தான் கள்ளனுக்கு கொடுத்துருக்கிறார். யோவான் எழுதின சுவிசேஷம் 3ஆம் அதிகாரம் 17வது வசனத்தில் போடப்பட்டிருக்கு, உலகத்தை ஆக்கினைக்குள்ளாக தீர்க்கும்படி தேவன் தம்முடைய குமாரனை உலகத்தில் அனுப்பாமல் அவராலே உலகம் ரட்சிக்கப்படுவதற்காகவே அவரை அனுப்பினார். இந்த வசனத்தில் தெளிவாக போட்டிருக்கு. இயேசு ஆண்டவருடைய காரியத்தில் இயேசு ஆண்டவரை வைத்து உலகம் ரட்சிக்கப்படுவதற்கே இயேசு ஆண்டவர் இந்த உலகத்துக்கு ஆண்டவர் அனுப்பியிருக்கிறார். அதனால் பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, அவர் இந்த உலகத்துக்கு வந்த காரியம் மரண பரியந்தம் முடிவெடுத்து அவர் செய்திருக்கிறார். மரண பரியந்தம் மறிக்க போகும்போது கூட ஒரு ஆத்மாவை அவர் ரட்சித்து மறிக்கிறார். அந்த ஆத்மா தான் கள்ளன். பாருங்கள், சாகிற வரைக்கும் கடவுளுடைய காரியத்தை செய்கிறவனுக்கு எப்பேற்பட்ட அதிகாரம்னு பார்த்தோம் என்றால், மத்தேயு எழுதின சுவிசேஷம் 28ஆம் அதிகாரம் 18வது வசனம். மத்தேயு எழுதின சுவிசேஷம் 28ஆம் அதிகாரம் 18வது வசனம் வாசிக்கிறேன், கேளுங்க. ஒரு மனிதன் சாகிற வரைக்கும் தேவனுடைய காரியங்கள் செய்யக்கூடியவனாக இருந்தால் அந்த வசனத்தில் என்ன போட்டிருக்குன்னு படிக்கிறேன் பாருங்கள். அப்பொழுது இயேசு சமீபத்தில் வந்து அவர்களை நோக்கி, வானத்திலும் பூமியிலும் சகல அதிகாரமும் எனக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. இதை இயேசு ஆண்டவர் சிஷ்யர்களோட சொல்கிறார்.
மரித்து உயிர் தெழுந்த பிறகு சிஷ்யர்கள் அனைவரும் ஒரு ரூமில் சேர்ந்து ஜெபித்து கொண்டிருக்கும்போது அந்த இடத்துல இயேசுவாண்டவர் போய் இந்த காரியத்தை சொல்கிறார். என்ன சொல்கிறார்? வானத்திலும் பூமியிலும் சகல அதிகாரமும் எனக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. பாருங்கள் பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, கடைசி பரியந்தம் வரைக்கும் தன்னுடைய உயிர் மூச்சு விடுற வரைக்கும் இயேசு ஆண்டவர் பிதாவினுடைய சித்தத்தின்படியே செய்தவராக இருக்கிறார். கிறிஸ்து இயேசுவுக்குள் இருக்கிற சிந்தனை உங்களுக்குள்ளே இருக்க கடவுதுன்னு வேதத்தில் எழுதப்பட்டிருக்கு. கிறிஸ்து இயேசுவுக்குள் இருந்த சிந்தனை என்னவென்றால் பிதாவினுடைய சித்தத்தை செய்வது மட்டும்தான். பிதாவினுடைய சித்தம் என்னது என்றால் ஆத்துமாக்களை ரட்சிக்க வேண்டிய காரியம். ஆத்துமாக்களை ஏன் ரட்சிக்கணும் அப்படின்னு பார்த்தோம் என்றால், ஆத்மா அப்படிங்கிறது பிதாவினுடைய உயிர். பிதாவினுடைய உயிர் தான் இந்த மனிதனாகிய மண்ணின் உடம்பில் ஆண்டவர் கொடுத்து அந்த உயிரை இந்த உலகத்தில் பலுகி பெருகி பூமியை நிரப்புங்கன்னு சொல்லியிருந்தார். எதுக்கு இந்த உலகத்தில் அந்த உயிர் இந்த மண்ணினுடைய இருதயத்தில், இந்த மண்ணினுடைய இந்த பாடியில், இந்த சரீரத்தில் இருந்து உலகத்தில் பலுகி பெருகி நிரப்ப வேண்டும் என்று பார்த்தோம் என்றால், பரலோகத்தில் தேவதூதர்கள் தாங்கள் தவறுகள் செய்து பெருமை கொண்டு தள்ளப்பட்டவர்களாக இருக்கும்போது மனிதனாவது தேவன் சொல்கிற வார்த்தைக்கு கீழ்ப்படிந்திருந்தேனே என்றால் அவனையாவது இந்த தள்ளப்பட்ட இடத்துல வைக்கணும் என்ற ஒரே ஒரு நோக்கத்துடனே இயேசு ஆண்டவர் மனிதனை உருவாக்கி அவன் எனக்கு கீழ்ப்படிந்திருக்கணுன்ற ஒரே ஒரு கட்டளை கொடுத்து ஏதேன் தோட்டத்தில் அந்த மரத்தை வைத்திருந்தார், அந்த கனியை வைத்திருந்தார். ஆனால் அந்த இடத்துல மனிதன் கீழ்ப்படிந்து தான் இருந்தான். பிசாசானவன் எப்போ அந்த ஏதேன் தோட்டத்துக்குள்ளே போனானோ, பிசாசானவன் எப்போ அந்த ஏவாளுடனே பேசினானோ, அப்பொழுது தான் அவங்க ஏமாற்றப்பட்டு மோசம் போக்கப்பட்டு இந்த பாவத்துக்கு ஆளாகினாங்க. பாருங்கள் பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, தேவதூதர்கள் இருக்கிற இடத்துல மனிதனை வைக்கும்படிக்கு ஆண்டவர் ஒரு முறிவெடுத்தவராய் இந்த மனிதனை இந்த உலகத்தில் உருவாக்கியிருக்கிறார். நல்லா பார்த்துக்கோங்க, தேவதூதர்கள் இருக்கிற இடத்துல ஆண்டவர் மனிதனை வைக்கணும்னு ஒரு முடிவு பண்ணியிருக்கிறார். அப்பேற்பட்ட ஒரு முடிவு யாரால் செய்ய முடியும்? யாரால் பண்ண முடியும்? யார் அந்த காரியங்களுக்கு இடம் கொடுத்து செய்வாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தா இயேசு ஆண்டவர் மட்டும்தான் அந்த காரியங்களுக்கு இடம் கொடுக்க முடியும், அந்த காரியங்கள் செய்ய முடியும். ஆண்டவர் மட்டுமே அந்த காரியத்தை செய்ய முடியும். அதனால தான் இப்பேற்பட்ட சூழ்நிலை இருந்தாலும் அவர் என்ன பண்ணியிருக்காருன்னா, கள்ளனுக்கு தேவையான ரட்சிப்பு கொடுத்துருக்கார். அவருடைய இருதயத்தை அறிந்து பாருங்கள். இந்த இடத்துல ஆண்டவர் நிறைய ரகசியங்கள் நமக்கு வெளிப்படுத்துகிறார். ஒரு மனிதனை எங்கே கொண்டு போய் வைத்து கொள்ள வேண்டும் அப்படின்றது பிதாவினுடைய சித்தமாக இருக்கிறது என்று பார்த்தால், அவர் இருக்கிற இடத்துல மனிதனை வைக்க வேண்டும் என்று அவர் நினைத்திருக்கிறார். அவர் இருக்கிற இடம் எப்பேற்பட்ட இடம், அவர் எந்த இடத்துல இருக்கிறார் அப்படின்னு நம்ம ஒரு சில நொடிகள் இந்த வசனங்களை நம்ம தியானம் பண்ணலாம். அதற்கு முன்பாகவே இன்னொரு காரியத்தை ஆண்டவர் இந்த இடத்துல நமக்காக வெளிப்படுத்துகிறார். அவர் என்ன சொல்கிறார் என்றால், யோவான் எழுதின சுவிசேஷம் 17ஆம் அதிகாரம் 24வது வசனம் நான் படிக்கிறேன், கேளுங்க. யோவான் எழுதின சுவிசேஷம் 17ஆம் அதிகாரம் 24வது வசனம். தெள்ளந்தெளிவாக ஆண்டவர் ஒரு முடிவெடுத்திருக்கிறார். அந்த இடத்துல மனிதனுக்காக என்ன செய்யணும் அப்படின்றது ஆண்டவர் இந்த இடத்துல சொல்கிறார். வேதத்தை வாசிக்கிறேன், கேளுங்க. யோவான் எழுதின சுவிசேஷம் 17ஆம் அதிகாரம் 24வது வசனம். பிதாவே, உலக தோற்றத்திற்கு முன் நீர் என்னில் அன்பாயிருந்தபடியால் நீர் எனக்கு தந்த என்னுடைய மகிமையை நீர் எனக்கு தந்தவர்கள் காணும்படியாக நான் எங்கே இருக்கிறேனோ அங்கே அவர்களுக்கும் என்னோட கூட இருக்க விரும்புகிறேன். இந்த வசனம் உங்களுக்கு புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். இருந்தாலும் நான் இன்னொரு தடவை படிக்கிறேன், கேளுங்க. பிதாவே, உலகத் தோற்றத்திற்கு முன் நீர் என்னில் அன்பாயிருந்தபடியால் நீர் எனக்கு தந்த என்னுடைய மகிமையை நீர் எனக்கு தந்தவர்கள் காணும்படியாக நான் அங்கே இருக்கிறேனோ அங்கே நான் எங்கே இருக்கிறேனோ அங்கே அவர்களுக்கும் என்னோட கூட இருக்க விரும்புகிறேன். பாருங்கள் பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, தேவனுடைய சித்தம் இதுதான். ஒரு மனிதனை அவர் எங்கே இருக்கிறாரோ அங்கே கொண்டு போய் வைக்கணும் அப்படின்ற ஒரு சித்தம்.
ஏன் அந்த சித்தம் தேவன் கொண்டிருந்தாருன்னு பார்த்தால், தேவதூதர்கள் பெருமை கொண்டு பரலோகத்திலிருந்து தள்ளப்பட்டாங்க. அந்த இடத்தை ஃபுல்ஃபில் பண்ணுறதற்கு ஆண்டவர் வந்து மனிதர்களை உருவாக்கினார். மனிதர்களை உருவாக்கி இவங்க எனக்கு கீழ்ப்படிவாங்கன்னு ஆண்டவர் மனிதனை உருவாக்கினால், பிசாசால மோசம் போக்கப்பட்டு தான் கீழ்ப்படியாமல் போயிட்டார். நோவா காலத்தில் வரும்போது நோவா மட்டும் ஆண்டவருக்கு கீழ்ப்படிந்திருந்தார். அதனால் அவர் மட்டும் உயிரோடு வைத்து மற்ற எல்லாவற்றையும் ஆண்டவர் அழித்தார். ஆனாலும் பிறகும் பிசாசு ஏதோ ஒரு ரீதியில், ஏதோ ஒரு வழியில் மனிதருக்குள்ளே நடந்து மனிதர்கள் எல்லாரும் தீயவர்களாக ஆக்கி வைத்திருக்கிறார். இப்பொழுது மனிதனுக்கு ரட்சிப்பு வேணும் அப்படின்னு பார்க்கும்போது பரிசுத்தமான இரத்தத்தை சிந்தித்து பாவ மன்னிப்பு பெற்றுக்கொண்டு திரும்ப வாரம் முழுவதும் பாவம் செய்கிறது, திரும்பவும் பாவ மன்னிப்புக்காக பரிசுத்த இரத்தத்தை தெளிக்கிறது, இப்படி இருந்தாங்க. அப்பேற்பட்ட காரியங்கள் இனிமேல் இருக்கக்கூடாதுன்றது தான் இயேசு ஆண்டவருடைய சித்தமாக இருந்து அவர் வந்து மனிதனுக்காக ஒரே இரத்த பலி, ஒரே பரிசுத்தமான இரத்த பலி ஒரே நேரத்தில் சிந்திக்கப்படணும். வார வாரம் தெளிக்கிறது கிடையாது, வார வாரம் சிந்திக்கிறது கிடையாது, வார வாரம் மன்னிப்பு கேட்கறது கிடையாது. வார வாரம் சர்ச்சுக்கு எதுக்கு போகிறோம் என்றால் நம்ம பரிசுத்தமாக்கி கொள்வதற்கு, நம்ம சுத்திகரித்து கொள்வதற்கு தான் போய் கொண்டிருக்கிறோம். இதுக்கு முன்னே இருந்த காரியங்களில் கூட அப்படி தான் இருந்தது. இரத்தத்தை செலுத்தி தங்களுடைய பாவ மன்னிப்பு பெற்றுக்கொண்டு சுத்திகரிக்கப்படக்கூடிய காரியங்கள் நடந்து கொண்டிருக்கு. ஆனால் இப்பொழுது அதுக்கில்ல தேவனுடைய பிள்ளைகளே. நம்ம சபைக்கு போகிறது, திருசபைக்கு போகிறது, சர்ச்சுக்கு போகிறது பாவ மன்னிப்பு பெற்றுக்கொள்வதற்கு அல்ல. பாவ மன்னிப்பின் காரியங்கள் சிலுவையில் இயேசு ஆண்டவர் தீர்த்து முடித்தார். இதற்கு பிறகு நாம் சபைக்கு போகிறது எதுக்கு அப்படி என்றால் நித்திய ஜீவனுடைய காரியங்கள் தேடும்படி மட்டும்தான். திரும்ப திரும்ப பாவ காரியங்கள் செய்து அதுக்கு மன்னிப்பு கேட்க நம்ம சபைக்கு போகக்கூடாது. அந்த காரியத்தை நம்ம செய்யவே கூடாது. ஆண்டவர் பரிசுத்தமானவர். அவர் பரிசுத்தமான காரியத்தை நிறைவேற்றி முடித்தார். அந்த பரிசுத்தமான காரியத்தை அவர் நிறைவேற்றி முடித்ததுனால திரும்ப திரும்ப சண்டே ஆனால் சர்ச்சுக்கு போகிறது, வாரத்தில் இடைவெளியில் புதன்கிழமை, செவ்வாய்க்கிழமை, ஒரு சில நேரத்தில் வெள்ளிக்கிழமை, ஒரு சில நேரத்தில் வியாழக்கிழமை சபைக்கு போய் ஜெபிக்கிறது, இந்த காரியங்கள்லாம் செய்கிற காரியம் என்னவென்றால் நம்ம திரும்ப திரும்ப ஆண்டவர்கிட்ட போய் பாவ மன்னிப்பு கேட்பதற்கு அல்ல. நம்ம பரிசுத்தமாக்கப்பட்டோம், ஆண்டவருடைய இரத்தத்தினால நம்ம சுத்திகரிக்கப்பட்டு பரிசுத்தமாக்கப்பட்டிருக்கோம். இப்போ நாம் எல்லோரும் பரிசுத்தவான்கள். நமக்குள்ளே பாவம் இல்லை, எந்த பாவத்துக்கும் இனிமே இடம் கிடையாது. அப்படி ஏதாவது பாவம் இருந்திருந்தால் இந்த ஞாயிற்றுக்கிழமையோடு நீங்கள் ஆண்டவர் இடத்துல ஒப்பு கொடுத்து சகலத்தையும் மன்னிப்பு பெற்றுக்கொள்ளுங்க. இதுக்கப்புறம் நீ பரிசுத்தவான், நான் பரிசுத்தவான். நமக்குள்ளே எந்த விதமான ஒரு சின்ன பாவம் கூட நமக்குள்ளே இல்லை. ஏன் இந்த காரியத்தை சொல்கிறேன் என்றால், மரிக்கிற தருவாயில் கள்ளன் எப்படி ஆண்டவர் இடத்துல மன்னிப்பு பெற்றுக்கொண்டு ரட்சிப்பும் பெற்றுக்கொண்டானோ அவ்விதமாக இயேசு ஆண்டவர் மரித்த இந்த நாட்களில் ஆண்டவர் இடத்துல நம்மளுடைய பாவங்களெல்லாம் நம்ம அறிக்கையிட்டு நம்ம பாவங்களெல்லாம் நம்ம ஒப்பு கொடுத்து ஆண்டவரோட நம்ம ஒப்புரவானோம் என்றால் கண்டிப்பாக அவரை நம்மளை மன்னித்து நமக்கு ரட்சிப்பு கொடுப்பார். அதுக்கு தான் ஆண்டவர் இந்த உலகத்துக்கு வந்திருக்கிறார். அதுக்கு தான் ஆண்டவர் இந்த உலகத்துக்கு அனுப்பப்பட்டார். அவர் இந்த உலகத்துக்கு அனுப்பப்பட்ட காரியங்களே அதுதான், மனிதனுக்கு ரட்சிப்பு கொடுப்பதற்கு தான் அவர் இந்த உலகத்துக்கு அனுப்பப்பட்ட ஒரே ஒரு காரணம். ஆண்டவர் இடத்துல எப்பொழுது நம்முடைய இருதயத்தை நம்ம தெள்ளந்தெளிவாக ஆண்டவர் இடத்துல ஒப்பு கொடுப்போமோ அவர் நமக்கு கண்டிப்பாக ரட்சிப்பு கொடுப்பார். இந்த கள்ளனும் அதுதான் பண்ணான். தெள்ளந்தெளிவாக அவன் வந்து ஆண்டவர் இடத்துல ஒப்பு கொடுத்தான். எப்படி ஒப்பு கொடுத்தான் என்றால், முதல்ல தன்னுடைய நிலைமை அந்த கள்ளன் அறிந்திருக்கிறான். எப்படி அறிந்தான் என்றால் 41வது வசனம், லூக்கா எழுதின சுவிசேஷம் 23ஆம் அதிகாரம் 41வது வசனம் படிக்கிறேன், கேளுங்க. நாமும் நியாயப்படி தண்டிக்கப்படுகிறோம், நாம் நடப்பித்தவைகளுக்கு தக்கதாக பலன் அடைகிறோம். இது தன்னுடைய நிலைமை அவன் அறிந்தான். அந்த கள்ளன் தன்னுடைய நிலைமை அறிந்தான். நாமும் நம்ம செய்த செய்களுக்காக தக்க பலன் அடைகிறோம் அப்படின்ற ஒரு தன்னுடைய நிலைமை அவன் அறிந்தான். அவ்விதமாகவே நம்மளும் திருசபைக்குள்ளே போயிட்டு சர்ச்சுக்குள்ளே போயிட்டு ஆண்டவர் இடத்துல முன்னங்காலிட்டு ஜெபிக்கும்பொழுது நம்முடைய நிலைமை எல்லாம் அவர்கிட்ட சொல்லிடலாம். நம்ம நிலைமை எல்லாம் அவர்கிட்ட அறிக்கையிட்டுடலாம். யாருக்கிட்டும் நீ அறிக்கையிட தேவையில்லை. ஏனென்றால் அவர் சிலுவையில் மரித்து அந்த எருசலேம் தேவாலயத்தில் கட்டப்பட்டிருந்த அந்த திரையை அவர் மேலேருந்து கீழே வரைக்கும் கிழித்து வைத்துட்டார். இனிமேல் யாருமே திரைக்கு பின்னால் இருக்கிறவர்கிட்ட நீங்கள் போய் சொல்ல தேவையில்லை, நேரடியாக என்கிட்ட வந்து சொல்லுங்கன்னு சொல்லியிருக்கிறார். அதனால் பிரியமான தேவனுடைய பிள்ளைகளை, இந்த காலை நேரத்தில் இந்த வசனத்தை கேட்கிற நீ பரிசுத்தவான். உன்னுடைய பாவத்தை எல்லாம் அவர் இடத்துல அறிக்கையிட்டு அவரால் நீ சுத்திகரிக்கப்படு. இந்த நாளிலே உனக்கு சுத்திகரிப்பு, இந்த நாளிலே உனக்கு பரிசுத்திப்பு, இந்த நொடியிலிருந்து நீ பரிசுத்தவான். உன்னிடத்தில் பாவம் இல்லை.
இனிமேல் நீ திருசபைக்கு போக வேண்டியது நித்திய ஜீவனுடைய காரியங்கள் தேடுவதற்கு மட்டும்தான். பாவ அறிக்கைக்காக நீ போக வேண்டிய அவசியமே இல்லை. பாவத்தை அவரிடத்துல நீ ஒத்துக்கொண்டு நான் இதை செஞ்சேன் அது செஞ்சேன் நான் மன்னியும்னு வாரம் நீ அவர்கிட்ட போய் மன்னிப்பு கேட்க வேண்டிய அவசியமே இல்லை. அவர் உன்னுடைய பாவத்தை, உன்னுடைய பிறப்பின் பாவத்தை, உன்னுடைய செய்களில் செய்த கர்மத்தின் பாவத்தை எல்லாவற்றையும் அவர் மன்னித்து தீர்த்தார். அதுதான் இந்த கல்லனுக்கும் நடந்திருக்குது. அப்பேற்பட்ட தன்னுடைய நிலைமை அறிந்த அந்த கல்லன் என்ன சொல்கிறார் என்றால், இயேசுவை நோக்கி, ஆண்டவரே, நீர் உம்முடைய ராஜ்யத்தில் வரும்போது அடியேனை நினைத்தருளும் என்றான். பாருங்கள் பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, நம்மளும் இனிமேல் செய்ய வேண்டிய ஜெபம் இது மட்டும்தான். என்ன இந்த ஜெபம் அப்படின்னு பார்த்தோம் என்றால், ஆண்டவரே, உம்முடைய வருகையில் நீங்கள் வரும்போது என்னை நீங்கள் அழைத்து கொண்டு செல்லுங்க, நான் பரிசுத்தமாக வாழ்கிறேன், நீர் என்னை பரிசுத்தமாக வைத்திருக்கிறீர் என்று ஆண்டவர் இடத்துல நம்ம ஜெபித்து கொண்டே இருக்கணும். அதுதான் வெளிப்படுத்தின விசேஷம் 20ஆம் அதிகாரம் 6வது வசனத்தில் ஆண்டவர் சொல்கிறார், அவருடைய வருகையிலே அவரோடு இருக்கும்போது ராஜாக்களாகவும் ஆசாரியர்களாகவும் நம்ம அவரோட வரணுமா, அவரோட இருந்து அந்த 1000 வருட அரசாட்சியில் அரசு ஆளுகிற அந்த நேரத்தில் நம்ம அப்படி இருக்கணும். அப்பேற்பட்ட காரியத்துக்காக தான் நம்ம தேடிக்கொண்டிருக்கிறோம். 2வது, இயேசு ஆண்டவர் எப்படி ஒரு மனிதனை தன்னோடு கூட வைத்திருக்கணும் அப்படின்னு விருப்பப்பட்டிருக்கிறாரோ, தன்னுடைய மகிமையில் நம்மளை வைத்திருக்கணும்னு அவர் எப்படி ஆசைப்பட்டிருக்கிறாரோ, அவ்விதமாக அதுக்கு நம்ம இடம் கொடுத்து அவருடைய மகிமையில் நம்ம சேரும்படி இனிமே நம்மளை நாம் ஆயத்தப்படுத்தி கொள்ளலாம். அவருடைய மகிமை என்ன அப்படின்னு பார்க்கும்போது 1 தீமோத்தேயு 6ஆம் அதிகாரம் 16வது வசனம். 1 தீமோத்தேயு 6ஆம் அதிகாரம் 16வது வசனம். ஆண்டவர் அந்த இடத்துல என்ன சொல்கிறார், அந்த வசனத்தை ஆண்டவர் நமக்காக கொடுத்திருக்கிறார். 1 தீமோத்தேயு 6ஆம் அதிகாரம் 16வது வசனம். ஒருவராய் சாவாமையிலுள்ளவரும் சேரக்கூடாத ஒளியில் வாசம் பண்ணுகிறவரும் மனுஷரில் ஒருவரும் கண்டிராதவரும் காணக்கூடாதவருமாயிருக்கிறவர், அவருக்கே கனமும் நித்திய வல்லமையும் உண்டாயிருப்பதாக. ஆமேன். ஒருவரும் சாவாமையிலுள்ளவரும் சேரக்கூடாத ஒளியில் வாசம் பண்ணுகிறவரும். பாருங்க பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, தேவன் எந்த இடத்தில் இருக்கிறார்? சேரக்கூடாத ஒளியில் வாசம் பண்ணுகிறார். அவர் சேரக்கூடாத ஒளி அப்படின்னா அந்த ஒளிக்குள்ளே நம்மளால் போகவே முடியாது, அது பார்க்கக்கூட முடியாது. ஒரு எக்ஸாம்பிள் நம்ம எடுத்து பார்த்தோம் என்றால், பகல் 12 மணியிலிருந்து 2 மணி வரைக்கும், அல்லது ஒரு 11 மணியிலிருந்து 1:30 மணி வரைக்கும், இந்த ஒரு இடைப்பட்ட 2 மணி நேர காலகட்டத்தில் நம்மளால் சூரியனை நேராக பார்க்க முடியுமா? ஒரு தடவை சிந்தித்து பாருங்கள் பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே. சூரியனை நம்மளால் நேரடியாக நம்ம கண்களால், கண்ணாடி போடாமல் எதுவுமே போடாமல் நம்மளுடைய கண்களால் சூரியனை பார்க்க முடியுமா? கொஞ்ச நேரம் பார்த்தாலே நம்ம கண்ணு கூசும், ஒரு மாதிரி ஆகிடும். என்ன ஆகுதுன்னு நம்மளாலே கண்டுபிடிக்க முடியாது. அவ்விதமான ஒரு சூழ்நிலை உண்டாகும். அதை விட பல மடங்கு வல்லமையான ஒளியில் வாசம் பண்ணுகிற தேவன் அவர். ஸோ அவருடைய மகிமையில், அந்த மகிமையில் உன்னையும் என்னையும் வைக்கணும்னு ஆண்டவர் ஆசைப்படுகிறார். அதற்காக தான் ஆண்டவர் இந்த உலகத்தில் மனிதனை உருவாக்கினார். அந்த ஒளியில் இருந்த அந்த லூசிஃபர் தூதன் தான் தள்ளப்பட்டான். அந்த கூட்டம்தான் அங்கிருந்து தள்ளப்பட்ட அந்த கூட்டத்தை உருவாக்குறதுக்கு ஆண்டவரால் ஒரு நொடி தான் பிடிக்கும். திரும்ப அவரோட வாயின் வார்த்தையினாலே, இப்போ சொல்கிறாங்களே ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்சி அப்படின்னு சொல்லிட்டு, அப்பேற்பட்ட ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்சி, பல கோடி ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்சிஸ் ஆண்டவர் இடத்துல இருக்குது. பல கோடி ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்சிஸ் ஆண்டவர் இடத்துல இருக்குது. இப்போது மனிதனுக்கு ஆண்டவர் கொடுத்த அந்த சிறிய ஞானத்தில் அவன் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்சின்னு ஒன்று கண்டுபிடிச்சிருக்கிறான். லேசர் வெப்பன்ஸுன்னு கண்டுபிடிச்சிருக்கிறான்.
இந்த ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்சி, இந்த லேசர் வெப்பன்ஸ், இந்த லேசருடைய காரியங்கள் எல்லாமே ஆண்டவர்கிட்ட இருக்குது. ஆதியில் ஆண்டவர்கிட்ட இருந்த காரியங்கள் தான். பாருங்கள் பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, அந்த ஒரு விஷயத்தை மட்டும் நம்ம தியானம் பண்ணி க்ளோஸ் பண்ணிக்கலாம் இந்த வசனத்தை. ஆண்டவருடைய ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்சி என்னன்னு பார்த்தோம் என்றால், வானத்தில் ஒவ்வொரு கிரகத்தையும் தொங்க போட்டிருக்கிறார். அந்தரங்கத்தில் காற்றுல தொங்க போட்டிருக்கிறார். ஒன்றுத்துக்கு ஒரு கிராபிங் பவர் இருக்குன்னு சொல்லிட்டு ஆண்டவர் கொடுத்த அந்த அறிவினாலே மனிதன் கண்டுபிடித்திருக்கிறான். பூமிக்கு ஒரு ஈர்ப்பு சக்தி, சூரியனுக்கு ஒரு விதமான ஈர்ப்பு சக்தி, சந்திரனுக்கு ஒரு விதமான ஈர்ப்பு சக்தி, அவ்விதமாக இந்த உலகத்தில் இருக்கிற, அதாவது இந்த காற்றுலேயே தொங்கி கொண்டிருக்கிற இந்த பிளானெட்ஸ், காற்றுலேயே தொங்கி கொண்டிருக்கிற இந்த கிரகங்கள், காற்றுலேயே தொங்கி கொண்டிருக்கிற இந்த உருண்டைகள் ஒன்றுக்கொன்று ஒன்று ஈர்ப்பு சக்தியோடு நின்று கொண்டிருக்கான். இது எப்பேற்பட்ட ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்சி பாருங்கள். அவ்விதமாக மனிதன் ஒரு 2 காரியங்களை செய்து காற்றுல தொங்க விட முடியுமா? ஈர்ப்பு சக்தினால் அது அவனால் செய்ய முடியுமா? முடியாது. ஏன்னா அவன் இருக்கிறதே அந்த ஈர்ப்பு சக்திக்குள்ளே தான் இருக்கிறான். அவனால் அப்பேற்பட்ட காரியங்கள் செய்ய முடியாது. ஆனால் செய்ய முடியும்னா யாரால் முடியும் அப்படின்னா ஆண்டவரால் மட்டும்தான் முடியும். ஆண்டவருக்கு கீழ்ப்படிந்த மக்களாலையும் செய்ய முடியும். ஆண்டவர் அப்பேற்பட்ட வல்லமை மனிதனுக்கு கொடுத்திருந்தால் அவனால் செய்ய முடியும். அப்பேற்பட்ட வல்லமை ஆண்டவர் கொடுப்பதற்கு தான், அப்பேற்பட்ட அதிகாரம் ஆண்டவர் கொடுப்பதற்கு தான் உன்னையும் என்னையும் அவர் தேர்ந்தெடுத்து இந்த காலை நேரத்தில் முடிவோடு நம்மளை கூப்பிட்றார். இப்போ இந்த ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்சி பவர் பரலோகத்திலையும் பூலோகத்திலையும் எனக்கு முழு அதிகாரம் கொடுக்கப்பட்டிருக்கு. இந்த முழு அதிகாரத்தை உங்களுக்கு கொடுக்குறேன். அதே விதமாக வெளிப்படுத்தின விசேஷத்தில் சொன்னது போல் என்னுடைய ராஜ்யத்தில் நீங்கள் ஆசாரியர்களாகவும் அரசாளுகிற ராஜாக்களாகவும் இருப்பதற்கு நான் உங்களை அழைத்து கொண்டு போகிறதுக்கு வந்திருக்கிறேன். அதனால் நீங்கள் மனம் திரும்பி எங்கிட்ட வாங்க. யாரும் சேரக்கூடாத, கிட்டி சேராத ஒளியில் நான் வாசம் பண்ணுகிறேன். அந்த மகிமைக்குள்ளே உங்களை கொண்டு போவதற்கு நான் பிதாவினிடத்தில் எப்பேற்பட்ட மகிமை பெற்றிருக்கிறோனோ அந்த மகிமைக்குள்ளே உங்களை கொண்டு போவதற்கு, யாரும் கிட்ட சேராத ஒளியில் உங்களை வாசம் பண்ண செய்வதற்கு நான் கூட்டி போவதற்கு வந்திருக்கிறேன். அதனால் என்னுடைய பேச்சு கேட்டு என்னுடைய வார்த்தையின்படி நீங்கள் கீழ்ப்படிந்து வந்தீங்கன்னு என்றால் உங்களுக்கு அந்த பாக்கியம் கிடைக்கும்னு ஆண்டவர் நம்மளோட பேசி கொண்டிருக்கிறார். இப்போ ஏற்பட்ட காரியங்கள் எல்லாம் கல்லனுக்கு கிடைக்கும்னு கல்லன் எதிர்பார்க்கல. கல்லனுக்கு முதல்ல தெரியவே தெரியாது இவ்விதமான மகிமை இருக்குது, இவ்விதமான மகிமைக்குள்ளே ஆண்டவர் அவனை கொண்டு போய் வைக்க போகிறார் அப்படின்றதெல்லாம் தெரியாது. இன்றைக்கு நீ என்னுடனே பரதேசில் இருப்பா என்று இயேசு ஆண்டவர் சொன்னாரே கல்லன் இடத்துல, பரதேசினா என்னன்னு கல்லனுக்கு தெரிஞ்சிருக்குமா? சற்று சிந்தித்து பாருங்கள். ஒரு சில நொடிகள் நம்ம அதை பற்றி யோசித்தோம் என்றால், பரதேசினா உனக்கு எனக்கு என்னன்றது நன்றாக தெரியும் இப்போது. ஆனால் அந்த கல்லனுக்கு தெரியுமா பரதேசினா என்னன்னு? தெரியாதே. ஆனால் அவனுடைய தன்னுடைய இருதயத்தின் தாழ்மை ஆண்டவர் அறிந்து அந்த கல்லனை அவர் ஏற்றுக்கொண்டார். பாருங்கள் பிரியமான தேவர்களே, பைபிளில் இருக்கிற ரகசியங்கள் நம்ம கற்றுக்க வேண்டிய அவசியம் இல்லை. பைபிளில் இருக்கிற சீக்ரெட் காரியங்கள் நமக்கு தெரியணுமென்ற அவசியம் கிடையாது. அவர் சொன்னதுக்கு கீழ்ப்படிஞ்சு அவர் சொன்னபடி நம்ம செய்தோம் என்றால் அவருடைய மகிமைக்குள்ளே நம்ம போய் சேருவோம். அந்த கிட்ட சேராத ஒலிக்குள்ளே நம்ம உள்ளே போகும்போது ஆண்டவர் எல்லாமே சொல்லிக் கொடுப்பார் நமக்கு. ஒரு ஆசிரியர் ஸ்கூலில் ஒரு விஷயத்தை, ஒரு சப்ஜெக்ட் சொல்கிறாருன்னா அவர் சொல்லிக்கொண்டே போவார். அதில் கொடுத்த அந்த கொஸ்டின் அண்ட் ஆன்சர்ஸ் இருக்குது பார்த்தீங்களா, கொஸ்டின், அந்த கொஸ்டினுக்கு தேவையான ஆன்சர் எழுதினா தான் நீ அந்த பாஸ் பண்ணி வெளியே வர முடியும். அவ்வளோதானே தவிர அந்த 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 சப்ஜெக்ட், அந்த லெசன் ஒரு 5வது பாடம் அப்படின்னா அந்த 5வது பாடம் முழுமையாக நீ படித்து முடித்தா நீ பாஸ் கிடையாது. அந்த 5வது பாடத்தில் கொடுத்துருக்கிற அந்த 5 கொஸ்டினுக்கு நீ சரியான ஆன்சர் எழுதினா மட்டும்தான் நீ பாஸ். அப்படி தானே படிப்புன்றது. வேதத்தினுடைய விஷயங்கள், வேதத்தினுடைய காரியங்கள் அப்படி தான். வேதத்தில் அநேகம் எழுதப்பட்டிருக்கு. இன்னும் வேதத்தில் யோவான் எழுதின சுவிசேஷத்தில் சொல்லப்பட்டிருக்கு, வேதத்தில் இன்னும் எழுதணும் அப்படின்னா இந்த உலகம் கொள்ளாது அப்படின்னு சொல்லி போடப்பட்டிருக்கு. ஸோ இவையெல்லாம் நம்ம தெரிஞ்சுக்கணுன்ற அவசியம் கிடையாது.
எப்படி அந்த பாடத்தில் இருக்கிற 5 கொஸ்டினுக்கு நம்ம ஆன்சர் கொடுக்கணுமோ அவ்விதமாக ஆண்டவர் சொன்ன அந்த காரியங்கள், இந்த வேதத்தில் ஆண்டவர் என்ன காரியங்கள் சொல்லியிருக்கிறாரோ அதற்கு மட்டும் நம்ம கீழ்ப்படிந்தோம் என்றால் நிச்சயம் நமக்கு பரலோக ராஜ்யம் உண்டு, நித்திய ஜீவன் உண்டு. சேரக்கூடாத வழியில் நம்மளும் போய் வாசம் பண்ண முடியும். இதையெல்லாம் அறியாமலேயே கள்ளன் தன்னுடைய இருதயத்தை மாற்றிக்கொண்டு, தன்னுடைய நிலைமையை மாற்றிக்கொண்டு ஆண்டவரிடத்தில் மன்றாடுகிறான். இந்த அடியேனை நினைத்தருளும், உம்முடைய ராஜ்யத்தோடு வரும்போது இந்த அடியேனை நினைத்தருளும். இயேசு ஆண்டவர் சொல்கிறார், இருதயத்தை அறிந்த அவர். கள்ளன் பைபிள் எல்லாம் படித்து அவன் பரிசுத்தமாக வாழலை. வேதத்தில் இருக்கிற காரியங்களெல்லாம் புரிந்து கொண்டு அவன் பரிசுத்தமாக வாழலை. அவன் கடைசி வரைக்கும் கள்ளனாக தான் வாழ்ந்தான். தன்னுடைய சரீரத்தில் நடப்பித்த பலவிதமான பாவ காரியங்கள் உண்டு. ஆனால் அந்த இடத்துல என்ன பண்ணுறாருன்னா, இருதயத்தை கலங்க வைத்து கொண்ட அந்த கள்ளன் இருதயத்தில் மனம் திரும்புகிறான். முதலாவது நாமோ தகாததை நடப்பித்து இந்த தண்டனை அனுபவித்து கொண்டிருக்கிறோம். ஒன்றுமே செய்யாத அவர் இந்த தண்டனை அனுபவிக்கிறாரே, இப்பொழுதும் உனக்கு புரியலையா அப்படின்னு இன்னொரு கள்ளனை அவர் கண்டித்து தண்டித்து அவன் மேலே கோபப்பட்டு இவனுடைய இருதயத்தை இயேசு ஆண்டவரை பார்த்து திரும்புகிறான். இவனுடைய இருதயத்தை இயேசுவை பார்த்து இயேசுவை நோக்கி அவர் பக்கமாக திரும்பி வைத்திருக்கிறான். திரும்பி வைத்து தன்னை தான் தாழ்த்தினவனாய் அவன் என்ன கேட்குறான், இயேசுவே உம்முடைய ராஜ்யத்தோடு வரும்போது இந்த அடியினை நினைத்தருளும் அப்படின்னு கேட்கிறார். உடனே இயேசாண்டவரின் இருதயத்தை அறிந்த அவர் என்ன சொல்கிறார் தெரியுமா, இவனை என்னுடைய மகிமையில் சேர்த்துக்கொள்ளணும், இவனை என்னுடனே கூட பரதேசில் வைத்துக்கொள்ளணும் முடிவோட இன்றைக்கே நீ என்னுடனே பரதேசில் இருப்பாய் என்று ஆண்டவர் அந்த கள்ளனுக்கு ரட்சிப்பின் வசனத்தை கொடுக்கிறார். அந்த வார்த்தையினால் கள்ளன் கைகளாலே தன்னுடைய சரீரத்தினால் செய்த சகல பாவமும் மன்னிக்கப்பட்டது, தன்னுடைய ஜென்மத்தின் பாவமும் மன்னிக்கப்பட்டது. பாருங்கள் பிரியமான தேவனுடைய பிள்ளைகள், அப்பேற்பட்ட அன்பு கொண்ட ஆண்டவர் நம்ம ஆண்டவர். கல்லனை போல இன்றைக்கு நம்மளும் பரதேசில் போய் இருக்கணும் என்றால் கல்லனை போல நம்மளும் மனம் திரும்புவோமா? ஆண்டவர் சொன்னபடி நாம் இனிமே பாவிகள் அல்ல. நீயோ ஏதாவது ஒரு பாவத்தை ஆண்டவர் இடத்துல அறிக்கையிடாமல் வைத்திருக்கிறேன் அப்படின்னா இன்றைக்கே நீ அவருடைய பானதபடியில் முனங்காலிட்டு உன்னுடைய இருதயத்தை ஆண்டவர் பக்கமாய் திருப்பி உன்னுடைய பாவத்தை மன்னிக்க சொல்லி அவரிடத்துல கேள். இம்மீடியட்டாக உடனடியாக அவர் பாவத்தை மன்னித்து அந்த கல்லனுக்கு கொடுத்தது போல உனக்கும் எனக்கும் அவர் ரட்சிப்பு கொடுக்க தயாராக இருக்கிறார். அவர் சேரக்கூடாத ஒளியில் வாசம் பண்ணக்கூடிய தேவன். அந்த ஒளியில் உன்னையும் என்னையும் சேர்ப்பதற்கு அவர் விருப்பப்படுகிறார். நித்திய ஜீவனை கொடுப்பதற்கு விருப்பப்படுகிறார். அவருடைய ஆட்சியிலே நம்மளை ராஜாக்களாகவும் ஆசாரியர்களாகவும் வைக்க வேண்டும் என்று அவர் விரும்புகிறார். இனி நீ பாவி அல்ல, நான் பாவி அல்ல. இனி நம்ம பாவிகள் கிடையாது, நம்ம பரிசுத்தவான்கள். ஆண்டவருடைய சிலுவையின் இரத்தத்தினால் நம்ம கழுவப்பட்டு நம்ம பரிசுத்தவான்கள் ஆயிட்டோம். இனி நித்திய ஜீவனுக்கு போகிற வழி மட்டும் நம்ம தேடி அந்த வழியில் இருக்கிற காலத்தில் நம்ம பயணிக்க வேண்டும். எத்தனை வருடங்கள் இனி நம்ம உயிரோடு இருப்போமோ நமக்கு தெரியாது, எத்தனை நொடிகள் இனி நம்ம உயிரோடு இருப்போமோ தெரியாது. ஆனால் இருக்கிற இந்த காலகட்டத்தில் நித்திய ஜீவனை நோக்கி பரிசுத்த வழியில் நம்ம பயணித்து கொண்டு போய்கொண்டே இருந்தோம் என்றால் குறிப்பிட்ட இடம் வரும்போது ஆண்டவர் அப்படியே நம்மளை பரலோக ராஜ்யத்துக்கு எடுத்துக்கொள்வார், அவருடைய பரதேசுக்கு எடுத்துக்கொள்வார். ஏலியாவை உயிரோட பரதேசுக்கு எடுத்துக்கொண்ட ஆண்டவர், ஏனோக்கை உயிரோட பரதேசுக்கு எடுத்துக்கொண்ட ஆண்டவர். ஏனோக்கு தேவனோடு சஞ்சரித்து கொண்டிருந்தாராம். குறிப்பிட்ட காலம் வந்தது, ஏனோக்கு அப்படியே கூட்டு போயிட்டார். ஏலியா தேவனோடு இருந்தார், குறிப்பிட்ட காலம் வந்தது, அவர் அப்படியே கூட்டு போயிட்டார். உன்னையும் என்னையும் அப்படி கூட்டு போகிறதுக்கு ஆண்டவர் தயாராக இருக்கிறார். நீ நான் நம்ம தயாராக இருக்கிறோமா? ஜெபிப்போம். அன்பின் தேவனே, ஜீவனுள்ள தகப்பனே, இந்த காலை நேரத்தில் இந்த வசனத்தை தியானம் பண்ணுவதற்கு நீர் கொடுத்த கிருபைக்காக உமக்கு நன்றி தெரிவிக்கிறோம் ஆண்டவரே. உலகத்தில் அநேகம் பேருக்கு இல்லாத பாக்கியத்தை நீங்கள் தந்திருக்கிறீங்க. உங்களுடைய வசனத்தை தியானம் பண்ணிக்கணும்,
இன்றைக்கு நீ என்னுடனே கூட பரதேசில் இருப்பாய் என்ற அந்த வார்த்தையினுடைய வல்லமை என்னதென்றது எங்களுக்கு தெளிவாக புரிய வைத்திருக்கிறீர் ஆண்டவரே. அந்த கல்லன் எப்படி ரட்சிப்பு பெற்றுக்கொண்டானோ அவ்விதமாக நாங்களும் பரதேசில் இருக்கும்படி நாங்களும் ரட்சிப்பு பெற்றுக்கொள்ள நீரை வழிநடத்த வேண்டும் என்று இயேசுவின் நாமத்தில் வேண்டுகொள்கிறேன் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமேன். பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, இந்த வசனங்களை நீங்கள் மீண்டும் கேளுங்க, அநேகருக்கு ஷேர் பண்ணி அநேகர் இந்த வசனங்கள்னால ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளும்படிக்கும் நித்திய ஜீவனுக்குள்ள வரும்படிக்கும் நீங்களும் இதுக்கு உறுதுணையாக இருந்து வேலை செய்ய வேண்டும் என்று இயேசுவின் நாமத்தில் உங்களை தாழ்மையுடனே வேண்டுகொள்கிறேன். நன்றி.